இத டேஸ்ட் பண்ணிட்டு, அது என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில வாட்டரோ, சோடாவோ, ஐஸ் கியூப்ஸோ எதுவும் போட்டோம் அப்படின்னு சொன்னா, தி Glenmark பிளெண்டட் ஸ்காட்ச் விஸ்கி. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் ஆக்டர் சஞ்சய் தத்தோட பிராண்ட். இந்த Glenmark பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த கிளென் அப்படிங்கிற பேரு எதனால? ஏன்னா, நம்ம நெறைய விஸ்கி கேள்விப்பட்டிருப்போம். எஸ்பெஷலி ஸ்காட்ச் விஸ்கி. லைக் Glenfiddich, Glenlivet, Glenparker, Glenwalker, Glenmorangie அப்படிங்கிற மாரி. இந்த கிளென் அப்படிங்கிற பேர்ல என்ன ஒரு சிறப்பு இருக்கு? எதனால அந்த பேர வைக்கிறாங்க? அப்படிங்கிறத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கிளென் அப்படிங்கிறது வந்து ஒரு கேலிக் வேர்ட். அதாவது ஸ்காட்லாந்துல அண்ட் அயர்லாந்தோட லோக்கல் லாங்குவேஜ்ல கேலிக் அப்படிங்கிறது வந்து வேலிஸ குறிக்கும். அதாவது வேலிஸ் அப்படின்னா பள்ளத்தாக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்காட்லாந்துல அண்ட் அயர்லாந்துல எல்லா டிஸ்டிலரியுமே இருக்கிறது வந்து அந்த பள்ளத்தாக்கு பக்கத்துல தான். அண்ட் அங்க ஓடுற அந்த ரிவர் வந்து ரொம்பவும் தூய, அதாவது ரொம்பவும் சுத்தமான ஒரு வாட்டர். அண்ட் அதனுடைய டெம்பரேச்சர் தான் இந்த ஸ்காட்ச் விஸ்கி அந்த ஃபெர்மெண்டேஷன்லயும் அந்த ஏஜிங்லயும் வந்து செம்மையா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஸ்காட்லாந்து அப்படிங்கிறது ஸ்காட்சுக்கான ஒரு தனித்துவமான, அதாவது விஸ்கிக்கான ஒரு தனித்துவமான இடம் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா பேசுறாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் அந்த வாட்டர்ல. அதனால தான் ட்ரெடிஷனலா அந்த கிளென் அப்படிங்கிற பேர் ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுக்கும் வர காரணமும். அண்ட் உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த கிளென் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டுக்கு வருது அப்படின்னு சொன்னாலே உடனே அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இது தனித்துவமான ஒரு ஸ்காட்ச் விஸ்கி அப்படிங்கிற மாதிரி. இந்த கிளென் வாக பத்தி பேசுவோம். 2023ல லான்ச் பண்ணாங்க. அதாவது ஜூன் 16, 2023ல. பிராண்டுக்கு சொந்தக்காரர் வந்து சஞ்சய் தத். ஸோ அவருடைய இது ஓன் பிராண்டு. அதுவும் ஸ்காட்லாந்துல இருந்து ஸ்காட்சையே இம்போர்ட் பண்ணி, அதாவது பாட்டில் பண்ண ஸ்காட்சையே இம்போர்ட் பண்ணி செல் பண்றாங்க. இதனுடைய ரேட்டு 1700 to 2000 வரை இருக்குது ஒரு 750 mlக்கு. பட் இது நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்குமான்னு கேட்டா, ஆஸ் யூசுவல் நமக்கு தெரியும். நமக்கெல்லாம் இந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் கிடைக்கிறது வந்து அரிது. வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போறீங்க, வேற எங்கேயாவது இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த கிளென் வாக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட ஆல்கஹால் பை வால்யூம் வந்து 40%. அண்ட் இதுல மால்ட் ஸ்காட்ச் அண்ட் கிரெயின் ஸ்காட்சை பிளெண்ட் பண்ணி தான் இந்த விஸ்கி வந்து தயாரிச்சிருக்காங்க. என்னுடைய ஏஜிங் என்ன அப்படின்னு சொன்னா, பாட்டில் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல என்னுடைய ஏஜிங். பட் ஸ்காட்ச் விஸ்கி அப்படின்னு சொன்னாலே வந்து மினிமம் 3 வருஷம் ஏஜ் பண்ண விஸ்கியை தான் நம்ம ஸ்காட்ச்னு சொல்ல முடியும். அதனால மினிமம் ஒரு 3 வருஷம் ஏஜ் பண்ண விஸ்கி தான் இந்த கிளென் வாக்கும். இதை ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணிட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். பாட்டிலில் ஸ்மெல் பண்ணும்போது ஒன்றும் அவ்வளோவா ஸ்மெல் வரல. இதை கப்பில் போர் பண்ணிட்டு நான் ஸ்மெல் பண்ணுறேன். எப்பவும் இருக்கிற மாதிரி ஒரு 60 ml. ஒரு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். இந்த ஸ்மெல்லே அரிதுங்க. வாவ்! செம்ம. ஸோ நல்ல ஒரு தரமான ஸ்காட்ச் விஸ்கி நம்ம ஸ்மெல் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஃபீலிங் வந்து கிடைக்குது. ஸ்பெஷலாக நம்ம ஊரில் வந்து லோக்கல் மட்ட சரக்குகளை நம்ம ஸ்மெல் பண்ணோம்னா வாய்ப்பு இல்லை, ஸ்மெல் பண்ண முடியாது. அப்படி ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆல்கஹாலோட எஃபெக்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இதில் இல்லை. ஸோ ஒரு செம்மையான ஸ்காட்ச்னு நினைக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் அகைன் வந்து ஒருக்கா ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். என்னன்னா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக பிடிச்சிச்சு. ஸோ ஸ்மெல் பண்ணும்போது வந்து அங்கே வர போய் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் சொல்கிற ஃபீல் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்காட்சில் வர இருந்தீங்க அப்படின்னு சொன்னால். வாவ்! செம்ம. இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அது என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வாட்டரோ, சோடாவோ, ஐஸ் கியூப்ஸோ எதுவும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாவது. பட் ஐஸ் ஆட் பண்ணல. இதை அப்படியே டேஸ்ட் பண்ணுறது, அதாவது நீட்டாக டேஸ்ட் பண்ணுறது தான் நம்ம இந்த ஸ்காட்சுக்கு கொடுக்குற மரியாதை. ஸோ எல்லாருமே ஸ்காட்ச் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு 60 ml ஊற்றணுமா, ஒரு 120 ml வாட்டர் ஊற்றணுமா, கப்புன்னு அடிச்சோம்னு இருக்கும். பட் ஸ்காட்ச் எல்லாம் அப்படி குடிக்கக்கூடாது. நீட்டாக டேஸ்ட் பண்ணால் தான் அது ஸ்காட்ச். சியர்ஸ். நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. ஸோ வாயில் விட்டு ஒரு சொல்லும் போது வாவ்! செம்ம ஃபீலு. ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொன்னால் சுகர் மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸ்காட்ச் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னை மாறிப்பட்ட மதுப்பிரியர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த வுட் பேர்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு நோட்ஸே வேற லெவலுங்க. ஸோ ரொம்ப வந்து சூப்பர். அந்த ஒரு ஸ்வீட்னஸ்ஸு அண்ட் அந்த விஸ்கிக்கு உரித்தான ஒரு சின்ன ஒரு ஹார்ட்னஸ்ஸு எல்லாம் சேர்ந்து கிடைக்கும்போது ஒரு தரமாக ஒரு தயாரிக்கப்பட்ட, அதாவது கிராஃப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஸ்கி தான் இந்த கிளென்வாக். அந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சிலையும் ஒரு ஸ்காட்ச் கிடைக்குது, நல்லாவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எஸ் வி ஹேவ் டு அப்ரிஷியேட், அதாவது மிஸ்டர் சஞ்சய் தத்த.
ஸோ அண்ட் இந்த கிளென்வாக் பிராண்டும் கூட. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஒரு பேருக்கு வந்து ஒரு ஸ்காட்சை இம்போர்ட் பண்ணி வந்து ஒரு பிராண்டில் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த மாதிரி ஃபேமஸான ஆட்கள் வந்து செல் பண்ணும்போது குவாலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். என் சைட்லேருந்து மட்டும் இல்லாமல் எனது மதிப்பீடுகள் சார்பாக சஞ்சய் தத்துக்கு ஒரு தேங்க்ஸ். சியர்ஸ் கைஸ். ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி.